வாழ்க வளமுடன். இறைநிலையை நாம் சிந்திக்க இரண்டு சொற்றொடர்களை நாம் சிந்திக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி என்பது நாம் இறைவனாக இருக்கிறோம் என்பதை பின்னோக்கி சென்று உணர்ந்து கொள்வதாக இருக்கிறது. தத்துவமசி என்ற சொல் இறைவனே அனைத்துமாகி நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் தொடராக இருக்கிறது. தத் என்பது இறைநிலை, பிரம்மாஸ்மி என்பதும் இறைநிலைதான். ஆக அனைத்துமே மெய்ப்பொருளாகிய இறைவனை குறிப்பதான இந்த சொற்றொடரை நாம் சிந்திக்கும் போது அகம் பிரம்மாஸ்மி என்றாலும் தத்துவமசி என்றாலும் இறைவனைத்தான் சிந்திக்கிறோம். வாழ்க வளமுடன்.